நான்லாம் 70s 80s அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுனால எனக்கும் புரிஞ்சுக்க தெரியல. எனக்கெல்லாம் நான் அதுக்குன்னு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிலாம் நான் சொல்ல, அந்த மாதிரி நான் எந்த அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. எனக்கும் புரிஞ்சுக்க தெரில, எனக்கு ஏன் இந்த மாதிரி நிறைய காமனாக ஆகுது அப்படிங்கிறது எனக்கும் புரிஞ்சுக்க தெரில. இதனால் குழந்தைங்க தான் ரொம்ப பாதிக்கிறாங்கங்கிறதுக்கோசரம் தான் இந்த டாப்பிக்கே பேச வந்தேன். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அதுங்களுக்கு வந்து நம்ம டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் நமக்கு ஆல்ரெடி குழந்தைங்களுக்கே இந்த லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சிங். அதில் வந்து நம்ம வந்து இன்னுமே டிஃபிகல்ட்டாக நம்ம அந்த குழந்தைங்கள வந்து ஒரு டைவர்ஸு, ஒரு சிங்கிள் பேரண்டிங்கு அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைங்களோட சைட்லேருந்து பெரிய பேர்டன், படிப்பு பேர்டனை தவிர்த்து இதெல்லாம் யோசித்து மனசு ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பேர்டனை தூக்கி போட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வருது. ஃப்யூச்சர் நினச்சா நம்ம ஃப்யூச்சர் குழந்தைங்களுமே வந்துட்டு எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸுன்னு போயிடுமோ அப்படிங்கிற மனநிலையும் வந்துருச்சு எனக்கு வந்துட்டு. அதுதான் சொல்கிறேன், நான் திருப்பி டைவர்ஸ் வந்து பண்ணுறது தப்புன்னே சொல்லலை. ஏன்னா என்ன நிலைமையில் அவங்க எடுக்கிறாங்கங்கிறது தெரியலை. ஆனால் குழந்தைங்களோட பர்ஸ்பெக்டிவையும் யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. இது என்னமோ மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. நீங்களும் உங்களோட தாட்ஸை போடுங்க. ஒருவேளை நீங்கள் யாராவது சிங்கிள் பேரண்டிங்காக பார்த்துட்ருக்கலாம். நீங்களும் என்ன ஃபேஸ் பண்ணீங்க சேலஞ்சஸ்ஸு, உங்களை ஏதாவது பயங்கரமாக புஷ் பண்ணியிருக்கோம் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு. அது எதனாலங்கிறது தெரிஞ்சிருக்காது உங்களுக்குமே. ஸோ அதனால் அது நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இது அந்த ஜெயம் ரவி, இந்த ஆர்த்தி அவங்களோட இதெல்லாம் பார்த்தேன். அவங்களோட ஃபுல் இது இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேப்பர்லாம் பார்த்தேன். அவங்க போட்டிருக்கிற போஸ்ட்லாம் கஷ்டமாக இருந்தது. குழந்தைய சிங்கிளாக ஹேண்டில் பண்ணது கஷ்டம் இல்லை. என்னதான் இருந்தாலும் அப்பாங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு தான். சேம் வித் அப்பாவும் சம்டைம்ஸ் குழந்தைங்கள தனியாக வளர்க்குறாங்க. இங்கெல்லாம் அது ரொம்ப காமனுங்க. அப்பாவே வந்து 2-3 குழந்தைங்கள தனியாக வளர்த்துட்ருக்குறாங்க. அம்மாக்கள் ரெண்டுமே ஈக்குவலாகவும் நடக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் அந்த டாபிக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ரொம்ப யார் என்ன அப்படிங்கிறதுனா அது ஒரு ஃபியரு, அது ஒரு ஆன்சைட்டி, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். டைவர்ஸ் போகிறவங்களுக்கும் சரி, சிங்கிளாக பேரண்டிங் இப்போ யாராவது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தைரியம்தான் உண்மையாகவே. அது வந்து தைரியம் அண்டு மன வலிமை எப்படி உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்தாங்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்தீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. ரொம்ப இதெல்லாம் கேட்கும்போதே மனசுக்கு வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கங்கிறது தெரியல. சேம் வித் குழந்தைங்களோட சைட்லேயும் இது வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவான ஒரு டாபிக். நான் இது எதுக்குமே வந்து சப்போர்ட்டோ இல்லாட்டினா இதுவோ பண்ணல, நான் கருத்தோ தெரிவிக்க விரும்பலை. இது மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.